Dear 9th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். எல்லாரும் 9th annual exam முடிச்சுட்டு இருப்பீங்க. 10th standard போகிறதுக்கு எல்லாரும் தயாராகிட்டு இருப்பீங்க. 2024-25 நீங்கள் 10th standard public exam எழுத போகிறீங்க. தமிழ்நாடு சிலபஸ், நம்ம தமிழ்நாடுடைய சமச்சீர் கல்வியில் யூனிஃபார்ம் எஜுகேஷன் சிலபஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. அந்த சமச்சீர் கல்வியில் மேத்தமேட்டிக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10-11 மாதம் ஒரு 8 சாப்டர் படிக்க போகிறோம். அதில் எப்படி நல்ல மார்க் எடுக்கிறது, முக்கியமாக எப்படி சென்டம் எடுக்க போகிறோம். எல்கேஜிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் படித்து முடிக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். நம்மளுடைய ஃபோட்டோவோட மார்க் ஷீட் வரப்போகுது. நம்மளுடைய அடையாளமாக அந்த மார்க்ஸ் அதில் வரப்போகுது. 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளா நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்போம். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு, கொஞ்சம் பொறுப்புகள் அதிகம். 8 சாப்டர் பயன்படுத்தி எப்படி சென்டம் எடுக்கிறது. நிறைய பேர் 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் யூடியூப்லாம் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ. 10th ஸ்டாண்டர்ட் தானே, ஜூன் மாதத்துலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த சம்மர் வெக்கேஷன், இந்த லீவ்ல இருந்தே நம்மளுடைய போர்ஷன்ஸை படிக்க ஆரம்பிக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்டுக்கு மெட்ரோ கருணாகரன் சேனல் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த டியூஷன் சென்டரும் போக வேண்டாம், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எங்கேயுமே போக வேண்டாம். உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ அல்லது உங்களுடைய லேப்டாப்லேயோ அல்லது உங்கள் டேப்லேயோ முழுக்க முழுக்க நம்மளுடைய 10th போர்ஷன், 11th போர்ஷன், 12th போர்ஷன்ஸ்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீக்லி நான் வைக்கிற டெஸ்ட் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் மற்றும் புதுச்சேரியில் இருக்கிற அனைத்து இங்கிலீஷ் மீடியம் பள்ளி மாணவர்களுக்காக மிக மிக முக்கியமாக மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் எப்படி நல்ல மதிப்பெண் எடுக்கிறது, எப்படி ஈஸியாக போர்ஷன்ஸை முடிக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2024-25ல 10th ஸ்டாண்டர்ட் வரப்போற பிள்ளைகள். 9th வரைக்கும் நம்ம படிச்ச மேக்ஸ் வேற, மார்க் என்பது செகண்டரியா இருந்துச்சு. ஆனா இப்போ 10th வரும்போது மார்க் ஒரு மிக மிக முக்கியமான அங்கமா மாறப்போகுது. உங்களுடைய மிக முக்கியமான கிரைட்டீரியா மார்க்ஸா மாறப்போகுது. ஏன்னா 10th மார்க் வச்சுதான் உங்களுக்கு 11th நீங்க டாக்டர் குரூப் போக போறீங்களா, இன்ஜினியரிங் குரூப் போக போறீங்களா, அக்கௌண்ட்ஸ் குரூப் போக போறீங்களான்னு பிரிக்க போறாங்க. ஆகவே டே 1ல இருந்தே நம்மளுடைய போர்ஷன்ஸை சிஸ்டமேட்டிக்காக படிக்க ஆரம்பிக்கணும். நிறைய ஸ்கூல்ஸில் ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ஒரு வாரம் 2 வாரம் ஸ்கூல்ஸ்லாம் வச்சு முடிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாருமே மேக்சிமம் சம்மர் வெக்கேஷனில் இருப்போம். இந்த வெக்கேஷனுக்குள்ளார ரொம்ப உங்களுக்கு ஹெவியாக போர்ஷன்ஸ் கொடுக்காம ரொம்ப லைட்டாக அப்படியே போர்ஷன்ஸை நகர்த்திக்கிட்டே போவேன். நான் டிசம்பர் மாதத்துக்குள்ளே நம்ம ஃபுல் புக்கை முடிச்சுட்டு பக்காவாக ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 2024-25ல வர 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிச்சிங்க. நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல மொத்தம் 8 சாப்டர் இருக்குது. 8 சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டருக்கு தோராயமாக ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்தீங்கன்னா ஒரு 16 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. செகண்ட் சாப்டர் எடுத்தீங்கன்னா ஒரு 13 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. அல்ஜிப்ரால ஒரு 34 மார்க் வர வாய்ப்பு இருக்கு. ஜியோமெட்ரியில ஒரு 17 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. இது ஒரு டென்டேட்டிவ் ப்ளூ பிரிண்ட். இந்த மாதிரி மார்க்ஸ் பெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5th சாப்டர்ல ஒரு 13 மார்க், 6th சாப்டர்ல ஒரு 8 மார்க், 7th சாப்டர்ல ஒரு 13 மார்க், 8th சாப்டர்ல ஒரு 14 மார்க். அப்போ உங்க கொஸ்டின் பேப்பர் மொத்தம் 128 மார்க் இருக்கும். 28 மார்க் சாய்ஸஸ் போக பேலன்ஸ் 100 மார்க் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். ஆகவே 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு பெருசா யூடியூப்ஸ் எல்லாம் பார்த்து பழக்கம் இருக்காது. ஆனா யூடியூப்ஸ் எல்லாம் பார்க்க தெரியும். உங்களுக்கு கேம்ஸ்ல பார்த்துருப்பீங்க, வேற இன்ஃபர்மேஷன்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஆனா மேக்ஸ்ல எப்படி யூடியூப் பார்க்கறது, எப்படி பிராக்டிஸ் பண்றது, எப்படி டெஸ்ட் எழுதுறது, அதெல்லாமே இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். நிறைய பேர் டியூஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருப்பீங்க. சில பேர் டியூஷன்ஸ் போயிருக்க மாட்டீங்க, வீட்லயே இருப்பீங்க. சில பேர் ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் மட்டுமே நம்பி இருப்பீங்க. இருந்த போதிலும் இந்த யூடியூப் என்பது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிங் மெட்டீரியல். இது ஒரு எக்ஸ்ட்ராவா உங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற 8 சாப்டர்ஸை எப்படியாவது உடைச்சு அந்த 8 சாப்டர்ஸுக்கு நீங்க ஸ்டூடெண்டா இருக்கக்கூடாது, நீங்க ஒரு மாஸ்டரா மாறணும், நீங்க ஒரு டீச்சரா மாறணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தரவா பிராக்டிஸ் பண்ண போறோம். இப்ப இன்னில இருந்து நம்ம கணக்கு எடுத்துப்போம். இன்னில இருந்து மே மாசம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளான் கொடுக்குறேன். நான்
இந்த மே மாசம் வரைக்கும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் பிளான் மே மாசம் கடைசியில நான் போடுவேன். நான் இந்த ஏப்ரல் மே, அதாவது ஏப்ரலோடைய கடைசி வாரத்துல ஆரம்பிக்கிறோம், மேல முடிக்கிறோம், ஜூன்ல ஒரு 2 நாள் எடுத்துக்கிறோம். இந்த ஏப்ரல் மேல பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வைக்க போறேன். புதிய 10th ஸ்டாண்டர்ட் பேட்ச் 2024-25க்காக இந்த வீடியோ போயிட்டு இருக்குது. சண்டேஸ்ல ஈவினிங் 6 PM to 7 PM பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வீடியோல ரிலீஸ் ஆகும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு PDF கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க டெஸ்ட் எழுத வேண்டியதா இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே ஒரு 8 மணிக்கோ அல்லது 7 மணிக்கோ உங்களுக்கு கீ ரிலீஸ் பண்ணிடுவேன். டெஸ்ட் 6 to 7 ஒரு 1 hour பிரேக் கொடுத்துட்டு 8 மணிக்கு உங்களுக்கு கீ ரிலீஸ் ஆகும். நீங்க எழுதிய ஆன்சர்ஸை பயன்படுத்திக்கிட்டு அந்த கீயை பார்த்து செக் பண்ணி ஆன்சர்ஸ் நீங்களே கரெக்ஷன் பண்ணிட்டு 50க்கு எவ்வளவு மார்க்னு சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் சேனல் கமெண்ட்ல உங்களுடைய பேரு, ஸ்கூல் நேம், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய மார்க்ஸை நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நீங்க அதுல போடும்போது தான் தெரியும் உங்களுக்கு எத்தனை 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி தரவா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி 50 மார்க்ஸ் எடுக்கிறாங்க, எப்படி அவங்க தரவா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி அந்த பொட்டென்ஷியல் அவங்ககிட்ட இருக்குது, ஒரு காம்படிஷன் வேர்ல்டுல நம்ம எப்படி பயணிக்கிறது என்பது எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரி சார், வீக்லி டெஸ்ட் சொல்லிட்டீங்க, சண்டே வீக்லி டெஸ்ட் சொல்லிருக்கீங்க, எப்படி சார் நாங்க படிக்கணும்? இப்போ வருவோம் நம்ம மெயினான ஏரியாவுக்கு. இப்போ இன்னைக்கு 27ன்னு வச்சுப்போம். இன்னைக்கு 27ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்றீங்க. சனி ஞாயிறு 2 days டைம் கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த 2 days டைம்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 27, 28ல சாப்டர் நம்பர் 5 எடுக்க போறீங்க. அதுல எக்ஸசைஸ் நம்பர் 5.1 எடுத்து அதுல இருக்கிற எக்ஸசைஸ் சம், எக்ஸாம்பிள் சம் இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஒரு 2 hours நீங்க கண்டினியூஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 கம்ப்ளீட் பண்ணிடலாம். வேற எதுவுமே பார்க்காதீங்க. 27, 28 ஒன்லி எக்ஸசைஸ் நம்பர் 5.1. என்கிட்ட புக் இல்ல சார், நான் என்ன சார் பண்றது? ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் கொஸ்டின் எழுதி தான் சம் போட்டிருப்பேன், அது பிரகாரமே நீங்க சம் போட்டு பார்க்கலாம். சார் 5.1 நான் எங்க போய் தேடுறது சார்? இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எக்ஸசைஸ் நம்பர் 5.1, 2.1, 2.2, 8.3 எல்லா எக்ஸசைஸோட லிங்க்கும் நான் கொடுத்துருப்பேன். அல்லது மெட்ரோ கருணாகரன் டைப் பண்ணுங்க, யூடியூப்ல போய் சர்ச்ல மெட்ரோ கருணாகரன் டைப் பண்ணுங்க. ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போங்க. மெட்ரோ கருணாகரன் போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஹோம் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அது அப்படியே மேல நீங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட்னு வரும். அந்த 10th ஸ்டாண்டர்டை தொட்டிங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் வரும். அதுல இந்த எக்ஸசைஸ் எல்லாமே லைனா இருக்கும். 1.1ல இருந்து உங்களுக்கு 8.5 வரைக்கும் லைனா இருக்கும். அப்படி எடுக்க தெரியாத மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் 5.1 கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா 5.1 ஒவ்வொரு சம்மா வீடியோ பாருங்க, வீடியோ பார்த்துக்கிட்டே போடாங்க, வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிட்டு சம் போட்டு பாருங்க. 5.1ல ஃபர்ஸ்ட் சம், 5.1ல செகண்ட் சம், வீடியோ ஃபுல்லா பாருங்க, பாஸ் பண்ணிட்டு போட்டு பாருங்க. 1க்கு 2 வாட்டி பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 28ஆம் தேதி ஈவினிங் 6ல இருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் டெஸ்டா வரும்னா 5.1ல இருந்து மட்டும்தான் கொஸ்டின் வரும். அதுல இருக்கிற எக்ஸசைஸும் எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸும் எக்ஸாம்பிளும் சேர்த்தே தான் படிக்கணும், தனித்தனியா படிக்க கூடாது. மெட்ரோ கருணாகரன் யூடியூப் சேனல்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஒர்க் நோட் மாதிரி, ஒரு டியூஷன் நோட் மாதிரி ஒரு யூடியூபுக்கு ஒரு நோட் ஒன்று போட்டுருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 5.1 இந்த டேட் போட்டுங்க, 27, 28. இந்த 2 நாள் தான் டார்கெட். இந்த 2 நாளுக்குள்ளார எனக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு விளையாட்டுகள் இருந்தாலும் நான் படிப்பேன். நான் சாதிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன், என்னால முடியும். என்னுடைய திறமைகளை இந்த மெட்ரோ கருணாகரன் சேனல் வழியா நான் வெளியில கொண்டு வர போறேன். நான் சாரோட சப்போர்ட்டோட, சாரோட உதவியோட நான் பயணிக்க போறேன். கண்டிப்பா என்னுடைய பேரண்ட்ஸுக்கு நான் பெருமை சேர்க்க போறேன், என்னுடைய ஸ்கூலுக்கு நான் பெருமை சேர்க்க போறேன். என் மேக்ஸ் டீச்சர் என்னை பார்த்தாலே சந்தோஷப்படணும், என்னை பார்த்தாலே பெருமைப்படணும், என்னை பார்த்தாலே அவங்க ஆர்வமா கூப்பிடணும், என்னை யூஸ் பண்ணிக்கணும் அவங்க கிளாஸ்ல. மற்ற பசங்க சொல்லி கொடுக்கறதுக்கு, டேய் நீ போய் சொல்லி கொடுறா, நீ போய் சொல்லி கொடுமான்னு சொல்ற அளவுக்கு நான் கிளாஸ்ல ஒரு மிகப்பெரிய லீடர் ஆகணும். இந்த எண்ணங்களோட நம்ம இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப 27, 28 பாத்தீங்கன்னா 5.1 டெஸ்ட் எழுதி முடிச்சிடுறீங்க. 28ஆம் தேதி உங்களுக்கு ஈவினிங் 6 to 7 கொஸ்டின் பேப்பர் வரும். 5.1 மட்டும்தான் அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். டெஸ்ட் எழுதுறீங்க. 8 மணிக்கு உங்களுக்கு கீ ரிலீஸ் ஆகும். கீயை பார்த்து கரெக்ஷன் பண்ணிட்டு உங்க மார்க்கை போஸ்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தது 29ஆம் தேதியில இருந்து நம்மளுடைய அடுத்த கட்ட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றோம். அதாவது மண்டேல இருந்து அடுத்த கட்ட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றோம். 29ல இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா மே மாசம் 29ல இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் சாப்டர் 2ல 2.1, 2.2 ரெண்டு எக்ஸசைஸ் படிங்க.
சாப்டர் 8ல பாத்தீங்கன்னா 8.3 படிங்க. இந்த 2 எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. செகண்ட் சாப்டர்ல 8th சாப்டர்ல ஒரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. மொத்தம் 3 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அடுத்த வாரம் 29ல இருந்து 5ஆம் தேதி வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5ஆம் தேதி ஈவினிங் உங்களுக்கு 6 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா 2.1, 2.2, 8.3 இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சிருங்க. அதே மாதிரி 8 மணிக்கு உங்களுக்கு கீ ரிலீஸ் ஆகும். மெட்ரோ கருணாகரன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு நான் வீடியோஸ் போட நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓபன் பண்ணிட்டே இருங்க. அல்லது நீங்க சேனல்ல மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டா நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல்ல என்ன போயினே இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா 6:05ல இருந்து 12 வரைக்கும் அடுத்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா முழுக்க நம்ம என்ன பண்றோம்னா சாப்டர் 1 படிக்க ஆரம்பிக்கிறோம். அதுல 1.1, 1.2, 1.3 3 எக்ஸசைஸ் படிக்கிறீங்க. அதுதான் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்லயும் வரப்போகுது. 12ஆம் தேதி சண்டே உங்களுக்கு ஈவினிங் சரியாக 6 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடும். அது 1.1, 1.2, 1.3 நம்ம நோட்ல இதே ஆர்டர்லயே போட்டுவாங்க. 5.1 முடிங்க, 2.1, 2.2 முடிங்க, அப்புறம் 8.3 முடிங்க, அப்புறம் 1.1, 1.2, 1.3 முடிங்க. இந்த டேட் போட்டு இண்டெக்ஸ் போட்டுங்க ஃப்ரண்ட் பேஜ்ல. பக்கத்திலே டெஸ்ட் மார்க் எவ்வளவு எடுத்திருக்கேன், அந்த டெஸ்ட்ல எவ்வளவு எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் தயவு செய்து உங்க பிள்ளைகளை கைட் பண்ணுங்க. ஏன்னா 10வது வந்திருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆஸ் எ பேரண்டா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்க ஒரு நோட் ஒன்று போட்டுடுங்க. இந்த டைம் டேபிள மார்க் பண்ணி வச்சுங்க. டெஸ்ட் மார்க்கை சைடுல நோட் பண்ணிட்டே வாங்க. அதை போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல பாஸ் பண்ணுங்க. மாணவர்கள் எது முடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டே வாங்க. இந்த ஸ்பீடு போறாங்களான்னு பாருங்க. இதை விட ஸ்பீடு இன்னும் அதிகமா தேவையான்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்த மாசம் நீங்க ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்த ஜூன் மாசம் டைம் டேபிள் நான் ரெடி பண்ண முடியும். அப்போ 13ல இருந்து 19 வரைக்கும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஏரியாக்கு போறோம். நம்ம சாப்டர் 1லயே 1.4, 1.5 இதோட சாப்டர் 1 கம்ப்ளீட் ஆயிடும் உங்களுக்கு. அப்போ டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.4, 1.5 அதே மாதிரி சாப்டர் 8ல பாத்தீங்கன்னா 8.4. அப்போ 8.4 முடிச்சிடுறோம். நம்ம சாப்டர் 8ல 8.3, 8.4 முடிச்சிடுறோம். முன்னாடி நம்ம 8.3 முடிச்சிருந்தோம். இப்போ 8.4. அதே மாதிரி 19ஆம் தேதி சண்டே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். சாயங்காலம் 6 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். 8 மணிக்கு கீ ரிலீஸ் ஆகும். திருத்துங்க, மார்க் போடுங்க. உங்களோட இண்டெக்ஸ் நோட்லயே இதுக்கு சைட்ல எவ்வளவு மார்க்ஸ் சொல்லிட்டு சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. அப்போ இந்த டேட் பிரகாரம் நீங்க முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா 5.1 முடிச்சிட்டு இருப்பீங்க, 2.1 முடிச்சிட்டு இருப்பீங்க, 2.2 முடிச்சிருப்பீங்க, 8.3 படிச்சிருப்பீங்க, 1.1, 1.2, 1.3 படிச்சிருப்பீங்க, 1.4, 1.5 படிச்சிருப்பீங்க, 8.4 படிச்சிருப்பீங்க. சார் என்ன சார் சாப்டர் மாத்தி படிக்கிறோமே, அதனால ஏதாவது பிரச்சனையா சார்? அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நம்ம டார்கெட் பண்ண போறது நம்ம அடுத்த வருஷம் மார்ச் மாசம் அல்லது ஏப்ரல் மாசம் நடக்க போற பப்ளிக் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம். ஸ்கூல் எக்ஸாம் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. ஸ்கூல்ல நடத்துவாங்க, அதை எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்க. நம்ம முழுக்க ஒரு சென்டமுக்காக பிளான் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறோம். நான் சொல்ற மெத்தடாலஜி இல்ல, நான் சொல்ற பிளான்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு போர்ஷன்ஸோட சுமை தெரியாது. அழகா சாப்டர்ஸ் ஒண்ணுன்னா கவர் ஆகிட்டே வரும். இதுல பாத்தீங்கன்னா இந்த மாசம் முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டு இருப்போம், 8th சாப்டர்ல பாதி முடிச்சிட்டு இருப்போம், 3rd சாப்டர்ல நுழைஞ்சிட்டு இருப்போம், 2nd சாப்டர்ல பாதி கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கு அடுத்தது 20ஆம் தேதி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. மே மாசம் 20ல இருந்து 26 வரைக்கும் பாத்தீங்கன்னா 2.3 ஒரே ஒரு எக்ஸசைஸ். அல்ஜிப்ரால 3.1 முடிக்கிறீங்க. வீக்லி டெஸ்ட் அதே மாதிரி 26ஆம் தேதி உங்களுக்கு சண்டே கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். சாயங்காலம் 6 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும். 3.1 2.3 டெஸ்ட் எழுதுறீங்க, கரெக்ஷன் பண்றீங்க. 8 மணிக்கு கீ ரிலீஸ் ஆகும். மார்க் எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய நோட்ல நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க. 50க்கு 50 ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல, செகண்ட் வீக்லி டெஸ்ட்ல 50க்கு 50, தேர்ட் வீக்லி டெஸ்ட்ல 50க்கு 50, அடுத்தலயும் 50க்கு 50, 50க்கு 50, 50க்கு 50 எடுக்கிறோமான்னு பாத்துக்கிட்டே இருங்க. ஒரு மார்க் 2 மார்க் குறையுதா? ஏன் குறைஞ்சது? எங்க மிஸ்டேக் பண்ண? சார் கொடுத்த கொஸ்டினுக்கும் என்னுடைய ஆன்சருக்கு ஏன் தப்பாச்சு? நோட் எடுத்து பாருங்க, ரெஃபர் பண்ணுங்க, உங்க பேரண்ட்ஸ் போட்டு பேசுங்க. அம்மா நான் சூப்பரா தான் எழுதுனேன், 48 வந்திருக்கு, எவ்வளவு சின்ன மிஸ்டேக் பாருமா, -3 பதில் +3 போட்டேன், நானு கூட்டுறதுக்கு பதில் சப்ராக்ட் பண்ணிட்டேன் பாருமா. இந்த மாதிரி நீங்க ஆரோக்கியமா பேரண்ட்ஸ் கிட்ட பேசினாதான் நீங்க யாருன்னு உங்க பேரண்ட்ஸுக்கும் புரிய ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நீங்க எவ்வளவு படிக்கிறீங்கன்னு புரிய ஆரம்பிக்கும். பேரண்ட்ஸ் ஒரு கார்னர்லயும் நீங்க ஒரு கார்னர்லயும் உட்காந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு படிச்சு 30 மார்க் எடுத்தாலும் திட்டுவாங்க. ஆனா அந்த 30 மார்க் நீங்க எவ்வளவு சிரமப்பட்டு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஆன்சர் பேப்பரையும் அவங்களே உட்கார வச்சு திருத்த வைங்க. நீங்களும் உட்காந்து கரெக்ஷன் பண்ணுங்க அவங்களோட உட்காந்துக்கிட்டு. எங்க தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் பசங்களை மோட்டிவேட் பண்ணுங்க, திட்டாதீங்க தயவுசெய்து. இதை படிங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 hours 3 hours கண்டினியூஸா இந்த மே மாசத்தை பயன்படுத்தினா ஒரு அளவுக்கு போர்ஷன்ல ஒரு 10% நம்ம கிராஸ் பண்ணிடலாம். எடுத்தோடனே மே மாசம் ஓவரா ப்ரெஷர் பண்ணாதீங்க. மேக்ஸ் என்பது பொறுமையா உடம்புல இன்ச் பை இன்ச்சா ஊற வேண்டிய சப்ஜெக்ட். நீங்க கிராஷ் கோர்ஸ் ஃபாஸ்டா முடிக்கணும், ஒரே மாசத்துல போர்ஷன் முடிக்கணும், இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா ஒரே மாசம் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளை தொந்தரவு பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது 27ல இருந்து 2 வரைக்கும் அடுத்த கட்ட டார்கெட் போறோம். நம்ம சாப்டர் 3ல 3.2 திருப்பியும் பாருங்க. டெஸ்ட்ல வீக்லி டெஸ்ட்ல 3.1 3.2 வைக்க போறேன். ஏன்னா 3.1 3.2 அல்ஜிப்ரால முடிச்சிட்டாலே
ஒரு மிகப்பெரிய தலைவலி முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஆகவே இந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஏப்ரலோட கடைசி வீக்ல ஆரம்பிச்சு ஜூனோட ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கொடுத்துருக்கிறேன். இது மேக்சிமம் உங்களுக்கு வெக்கேஷனா தான் இருக்கும். பொறுமையாக போர்ஷன்ஸ் அப்படியே நான் கொடுத்த டைம் டேபிள் பிரகாரம் கரெக்டா 28ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு ரெடி ஆயிடுங்க. எக்ஸசைஸ் நம்பர் 5.1 டெஸ்ட் எழுதுறதுக்கு 5ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு ரெடி ஆயிடுங்க. 2.1, 2.2, 8.3 எழுதுறதுக்கு 12ஆம் தேதி ஈவினிங் சண்டே கரெக்டா ரெடி ஆயிடுங்க 6 மணிக்கு 1.1, 1.2, 1.3 எழுதுறதுக்கு. 19ஆம் தேதி கரெக்டா ரெடி ஆயிடுங்க 1.4, 1.5, 8.4 எழுதுறதுக்கு. 26 ஈவினிங் கரெக்டா 6 மணிக்கு ரெடி ஆயிடுங்க எக்ஸசைஸ் நம்பர் 2.3, 3.1 எழுதுறதுக்கு. அதே மாதிரி சண்டே சாயங்காலம் சரியா 6 மணிக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னா 3.1, 3.2 எழுதிடலாம். ஜூன் மாசம் வரைக்கும் இதுல எதுவுமே மிஸ் பண்ணாம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா கவுண்ட் பண்ணி பாருங்க. 5.1 ஒரு எக்ஸசைஸ் முடிச்சிருப்பீங்க. 2.1, 2.2, 8.3, 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5, 8.4, 2.3, 3.1, 3.2 கிட்டத்தட்ட ஒரு 13 எக்ஸசைஸ்க்கு மேல நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. அப்போ போர்ஷன்ஸ் ரொம்ப நான் ஹெவியா கொடுக்கல. ஒரு 13 எக்ஸசைஸ் முடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 13 எக்ஸசைஸ் அறகுறையா முடிச்சிருக்க கூடாது. எக்ஸசைஸ்ல டாப் டு பாட்டம் ஒரு சம்மு கூட மிஸ் ஆகக்கூடாது. உங்க பேனால அந்த கணக்கு பட்டா அது ஆன்சரா தான் தெரிக்கணுமே தவிர ஆன்சர் நடுவுல நிக்கவே கூடாது. சம் ஸ்ட்ரக் ஆக கூடாது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸும் எக்ஸசைஸ் சம்ஸும் தரவு பண்ணுங்க. இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப 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 கம்மியான போர்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன். ஏன்னா ஜூன் ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்கூல்ல வேற சயின்ஸ் டீச்சர், சோசியல் டீச்சர், தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் எல்லாரும் உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க. நிறைய போர்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ தகுந்த மாதிரி நான் ஜூன் மாசம் உங்களை நவுத்திக்கிட்டே போவேன். ஆனா என்னோட சேனலை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஐ ப்ராமிஸ் யூ அட் தி எண்ட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன், பப்ளிக் எக்ஸாமினேஷன் அன்னைக்கு நீங்க வெளியில வரும்போது கண்டிப்பா அனைத்து 1 மார்க், அனைத்து 2 மார்க், அனைத்து 5 மார்க், அனைத்து 8 மார்க் எழுதிட்டு தான் எக்ஸாம் அவுட் வருவீங்க. சென்டம் என்ற ஒரு மிகப்பெரிய இலக்கை சர்வ சாதாரணமா அடிச்சுட்டு வெளியில வரதான் போறீங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். உங்களுக்காகவே முழுக்க முழுக்க இந்த வருஷத்தை செலவு பண்ண தயாரா இருக்கிறேன். இதோடைய லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். இன்கேஸ் நீங்க 11th போனாலும் சரி, 12th போனாலும் சரி, மேக்ஸ், பிசினஸ் மேக்ஸுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய மெட்ரோ கருணாகரன் சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா மேக்ஸ் என்ற சுமையே இல்லாம மேக்ஸ் இவ்வளவு ஈஸியான சப்ஜெக்டான்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. யூ வில் லவ் மேத்தமேட்டிக்ஸ், யூ வில் ஸ்டார்ட் லவ்விங் மேத்தமேட்டிக்ஸ். மேக்ஸ் இவ்வளவு அழகான சப்ஜெக்டான்னு தெரிய ஆரம்பிச்சிடும். மேக்ஸ்னாலே ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட், அல்ஜிப்ரா, கோப்ரா இந்த மாதிரிலாம் பயமுறுத்துவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப ஈஸியா படிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேரண்ட்ஸுக்கு மிக மிக முக்கியமான வீடியோ. உங்க பிள்ளைகளை கைட் பண்ணுங்க. ரொம்ப சின்ன பிள்ளைகள் 9th வந்து இருப்பாங்க. 10th ஸ்டாண்டர்டோட பொறுப்புகளை உணர்த்தும் வகையாக இந்த டைம் டேபிள வீட்டுல எழுதிடுங்க. சார்ட்டா ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அழகாக மதர்ஸா இருக்கட்டும், ஃபாதர்ஸா இருக்கட்டும், நீங்க அவுட் சைட் வேர்ல்ட்ல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்களுடைய பிள்ளையை செதுக்க வேண்டிய சரியான நேரம் இது. இந்த நேரத்தை தூங்கிடாதீங்க. 10th இருந்து செதுக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் 12th நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அவன் வெளியில வருவான். அவனுடைய எதிர்காலம் உங்க கையில தான் இருக்குது. பேரண்ட்ஸ் உங்களுடைய பிஸி ஷெட்யூல கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த வருஷம் உங்க பிள்ளைகளுக்காக நான் சொல்லும் வேலைகளை அவர்கள் செய்கிறார்களா என்று தொடர்ந்து கண்காணித்து கொண்டே வந்தீங்கன்னாக கண்டிப்பாக இந்த வருஷம் பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் வருஷமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.